ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. வணக்கம் மில்டன். வணக்கம் சார். நேற்று முதலமைச்சர் திருவள்ளூர்ல பேசிய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க எப்படி பாக்குறீங்க அத? சார், ஒரு கண்டன பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு உரை அப்படின்ன உடனே திமுகவில் பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய உரை ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் கலைஞர் இவங்கெல்லாம் பேசுற உரை டு த பாயிண்ட் ஒரு ஐடியாலஜிக்கலா இருக்குமே தவிர, ஒரு அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த சித்தம் கலங்குற மாதிரி அடிக்கிறது அப்படிங்கறத பெருசா அடிக்க மாட்டாங்க. அப்படி அடிச்சா கூட கலைஞர் நயம்பட அடிப்பாரு. அப்படி 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 ஒரு 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 இலக்கிய நடையில எதுகை மோனையில ஒரு அடி அடிப்பாரு. அது நம்ம திமுகவின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசும் அந்த 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 கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு டோன்ல இருக்காது. அது முரசொலியிலேயோ அல்லது தந்தி மாதிரியான பத்திரிகைகள்ல அடுத்த நாள் காலையில வெளியில வரும்போது படிக்கும்போது, ஓ இததான் சொல்லி இருக்கிறாரு நேத்து அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு பர்சனலா சொல்றேன். கட்சிக்காரங்களுக்கு அது புரிஞ்சிருக்கலாம் கூட முன்னாடியே கூட. பட் ஆனா நான் படிக்கும்போது அப்படிதான் புரியும். அந்த வகையில நேத்து முதல்வருடைய ஸ்பீச் கண்டன பொதுக்கூட்டத்தை பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப அதான் மரண அடின்றவாங்கல்ல, அது மாதிரி, ஏய் நீ என் உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுற அந்த சினிமா டயலாக் இருக்கும்ல, அதுக்கு எந்த விதத்திலயுமே சலைச்ச மாதிரி தோணவே இல்லை. அதுல நேரடியாவே தன்னுடைய எதிரி யாரு, மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், மிஸ்டர் மோடி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க இந்த தேதியில என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, இது எல்லாத்தையும் பேசுறது முதல்வர் ஆனதற்கு பிறகு அவர் ரொம்ப ஷார்ப்பா பிரச்சனைய காத்திரமா ஐடென்டிஃபை பண்ணி அடிச்ச ஒரு உரையா இதை பார்க்கிறேன் சார். அது ரொம்ப தெளிவான ஒரு மூவாவும் எனக்கு படுது. அதான் தொழிற்சங்கங்கள்ல ஒரு போராட்ட அறைகூவலுக்காக கேடசஸ் தயார் பண்ணணும்னா கீப் யுவர் கன் பவுடர் ட்ரை அப்படின்னு போட்டு ஒரு சர்க்குலர் வரும். நீங்க எல்லாம் தயாராக இருங்கள் அப்படி ஆங்கிலத்துல தான் வரும். நான் இருந்த நிறுவனத்துல ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன்ங்கிறதுனால கீப் யுவர் கன் பவுடர் ட்ரை அப்படின்னு அந்த ஃபேமஸான கோட் மாதிரி அது கிட்டத்தட்ட எப்பப்பெல்லாம் ஃப்ரேஸ் மாதிரி வரும். கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சது நேற்று. எதற்கும் தயாராக இருங்கள் அப்படின்னு அந்த முரசொலியில முன்னால வரக்கூடிய அந்த வாசகங்களும் நேற்று தொண்டர்களை விழிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி திரண்டு இருக்கக்கூடிய தமிழினமே, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு முழக்கமிடுகின்ற திராவிட பட்டாளமே அப்படின்னு அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ளோல முதல்லயே வந்துடுச்சு. அப்பவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேசும்போதும் கூட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி எங்களை பார்த்து நாகரிகம் இல்லைன்னு சொல்ற நீயே அப்படின்னு அந்த அந்த ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், அது துவண்டு கிடக்கக்கூடிய அல்லது ஒரு ஆற்றாமையில் இருக்கக்கூடிய ஒரு இனக்கூட்டத்துக்கிட்ட அது ஒரு ஷேக்கிங்கை உருவாக்கும் சார். ஓ இவன் எப்படி பேசிட்டாங்களா நம்மள அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அது கொடுக்கும். அது ஒரு வேக்கப் தான். அதை கூட செய்யலைன்னா அவர் எப்படி அப்பாவா இருப்பாரு, அதை கூட செய்யலைன்னா அவர் எப்படி தலைவனா இருப்பாரு, அவர் அதை கூட செய்யலைன்னா எப்படி தளபதியா இருப்பாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே தானே பொருந்தும். அப்ப அதை கரெக்டா செய்யறாருங்கிற அந்த லைன் அதுல வருது. கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். தயார் பண்ணணும், கூட்டத்துக்கு அதாவது கூட இருக்கக்கூடிய தோழர்களை தயார் செய்யணும், அடுத்து நடக்கக்கூடிய ஆக்ஷன் பிளானுக்கு தகுந்த மாதிரி அவர்களை தயார் பண்ணணும். தயார் பண்றதுக்கு அவங்கள எஜுகேட்டும் பண்ணணும், அதே சமயத்துல அஜிடேட் பண்ணவும் வைக்கணும். அந்த 2 பணிகளையும் சேர்த்து அதை செய்யணும். அவங்க ஓரளவுக்கு முதல்ல அந்த பிரச்சனை படிப்படியாக நகரும் போதே கிட்டத்தட்ட அவங்களும் அரசியல் படுத்தப்பட்ட கேடஸ் தானே, அதனால அவங்களும் இதுக்கு தயாராக வந்துருவாங்க தான். இருந்தாலும் அதை தலைமையில் இருக்கக்கூடியவங்க என்ஷோர் பண்ண வேண்டியது இருக்கு, உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கு. அந்த வகையில அது ரொம்ப
சிறப்பானதாக இருந்தது. ஆனா நீங்க சொன்னீங்களே ஸ்பெசிபிக்கா இது உங்களுக்கு எதிராகத்தான், நீங்க இப்படி சொன்னீங்க ஆனா இப்ப அப்படி நடக்கல அப்படின்னு நேரடியாக பிரதமரையும் ஒன்றிய கல்வி அமைச்சரையும் கூப்பிட்டு அடிக்கிறார். அதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா சார், ஒட்டுமொத்த இந்தியாலையும் மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு பிம்பம் இல்ல அப்படின்னு விமர்சனம் வைக்கப்பட்டது. மோடி எதிர்க்கிறதுக்கு வேற பிம்பம் எல்லாம் தேவையில்ல, 10 வருஷத்துக்கு பின்னாடி போனா அவரை வச்சே அவரை எதிர்க்கலாம் அப்படின்னு நேத்து ஒரு லைன் கொடுத்திருக்கிறாரு. இந்த தேதியில மார்ச் மாசத்துல 2013 நீ என்ன சொன்ன அப்படின்றதெல்லாம் நெக்குப்பிடின்றது அதுதான். நீங்க குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருக்கும்போது குஜராத் மாநிலம் என்ன பிச்சைக்கார மாநிலமா? கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் குஜராத்ல ஒரு மாநில சுயாட்சி கேட்கிற ஒரு சிஎம் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. யாரா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த அண்ணா யாராவது இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா, மிலிட்டரி நீ என்ன பண்ற இங்க அப்படிங்கிற மாதிரி மோடி மாநில சுயாட்சி பேசிட்டு இருக்காரு அங்க உட்காந்து. எங்களுக்கு எங்க வரி 60,000 கோடி கேட்டேன், எங்க பணம்? காங்கிரஸ் எதிர்த்து இவ்வளவு போர் புரிஞ்சீங்களே, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிற கேள்வி நார்த் இந்தியால ரொம்ப பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகும் சார். இப்போ மோடின்ற ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாகப்படுத்தி பூதமா மாத்திக்கிட்டே இருக்கும்போது இதையெல்லாம் பிரிவினை குரலா இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறதையும், இங்க சவுத்துல இருக்கக்கூடிய பினராயி விஜயன் பேசுறதையும், ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல மம்தா பேசுறதையுமே கூட ஒரு பிரிவினையின் குரலா பேச ஆரம்பிக்கும் போது மோடி பக்தர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது மோடி செய்தது ஒருவேளை இந்தியாங்கிற அந்த ஒற்றுமைக்கு இவங்க எல்லாரும் அச்சுறுத்தலா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு நான் பேசினதா நீ எடுத்துக்காத, நீ ஆதர்சனமா நம்புற உங்காலே 10 வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட வடை இந்த இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸ்பெசிபிக்கா அவர் சொல்றதுதான், மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாத்தி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும். 12 வருஷம் முதலமைச்சராக இருந்த அனுபவத்தோட தேசிய தலைமையை ஏற்கிறதுனால மாநிலத்தின் பிரச்சனை எனக்கு தெரியும், ஒன்றிய அரசினுடைய முக்கியத்துவம் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குவதுன்னு சொல்றாங்களே, அது ஒன்று என்ன ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது இல்லையா? அவங்க பாஷை, அவங்க மொழியில பார்த்தா, அவங்க பார்வையில பார்த்தா இந்த மாதிரி சொன்னாலே பிரிவினை அல்லது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்குது நீங்க பேசுறது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய வரைக்கும் கிளம்பி வருவாங்களே. ஆனா அவருடைய சொன்னது நம்ம ஓனருங்க உடனே அமைதியாயிருவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் ரொம்ப மோசமான திருடனா இருக்கிறான், அவன் ஒரு இடத்துக்கான பாதுகாவலரா வர்றான் அப்படின்னா திருடனுடைய ரூட் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனை நம்ம பாதுகாவலனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு சொன்னா, பாதுகாப்புக்கு வந்த திருடனா இருக்கும்போது எப்படியெல்லாம் மாட்டிக்குவோமோ அப்படியெல்லாம் மாட்டிக்காம இருக்கிறது மாதிரி ரூட் எடுத்து பாதுகாப்புங்கிற பேர்ல இருந்தே திருடினா எப்படி இருக்கும்? அந்த வேலையை மோடியை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. மாநில கட்சியா இருக்கும்போது எப்படியெல்லாம் தான் வஞ்சிக்கப்பட்டோங்கிறது தெரிஞ்சதுனால நீ வஞ்சிக்கப்பட்டதே வெளியில சொல்ல விடாம மாநில கட்சியாக இல்ல, மாநில முதலமைச்சராக இருக்கும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்துல முதல்வரா இருக்கிறப்ப நாம எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம், அப்ப இந்த வஞ்சிக்கப்படுறதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் ரூட் இல்ல பெயின் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இடத்துல இருக்கிறவனுக்கு வலிக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம காயத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்ற அளவுக்கு குரூரமா யோசிச்சிருக்காரே தவிர மோடி அந்த பெயின் தெரியாம இருக்கணும் அல்லது அந்த பெயின் அவங்களுக்கு போகக்கூடாது அப்படிலாம் யோசிக்கல. மாறா இத ரூட்டலா பண்றதுக்கு உண்டான ரூட்டை பூராத்தையும் எல்லா மாநிலங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் சரி, விச் மீன்ஸ் அவங்க கட்சி ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் அந்த மக்களை பூரா என்னமோ பாலாரும் தேனாரும் ஓட உங்க வாழ கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்க இருக்கிறவனுக்கும் பாவம் வாழ வழி இல்லாம அவங்க பூரா கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் துரோகம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்காம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுக்கும் எதையும் செஞ்சு கொடுக்க முடியாம ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆகி ஒண்ணுமே தெரியாது. எதெல்லாம் ஊதி பெரிதாக்குனாங்களோ அது எதுவுமே கிடையாது. அவரு டம்மி, பொலிட்டிக்கலி அவருக்கு புரிதல் இல்லை அப்படிங்கறது தெரிகிற மாதிரி இன்னைக்கு அவரே வெளிப்படுறாரு. அதான் முதலமைச்சராக இருக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அப்போ அது மன்மோகன் சிங் அவருக்கு எதிராக செய்த வேலைகள் இல்ல, ஸ்ட்ரக்சரலாவே வேற அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஒருவேளை அவர் உணர்ந்திருந்தால்
அவர் பிஎம் ஆன உடனே அந்த ஸ்ட்ரக்சரலா என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் சரி செய்யத்தானே முயற்சி செய்திருக்கணும். ஆமா, ஏன் செய்ய பேசியிருக்கணும். ஆமா, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அத? ஏன்னா அவங்க அது நோக்கமே இல்ல சார். செய்யாம இருக்கிறதன் மூலமா தானே அவங்களுக்கு ஒரு 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 முட்டாள் கூட்டத்தை உருவாக்கணும். அதன் மூலமாக தங்களுடைய நிரந்தர அரசியல் தன்மையை உறுதிப்படுத்தணும். நீங்க சிந்திக்கிற மாதிரியோ அந்த சமூகங்கள் முன்னேறுவது மாதிரியோ வேலையை செஞ்சுட்டா உங்களுடைய தேவை இருக்காது. நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டுருவோம். இப்ப காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சியா இருந்து என்னென்னலாம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு திராவிட இயக்கம்னு ஒரு இயக்கம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு தேசிய கட்சியை பார்க்கிற விதம் புரிதலுக்கு வருது இல்ல. ஓஹோ, அப்ப இது இல்ல நம்ம ரூட்டு, நம்ம மாநிலத்துக்கு என்று ஒரு சுயமரியாதை இருக்கு, அந்த ஒரு தன்னாட்சியவும் சுய உரிமையவும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் காங்கிரஸால எந்திரிக்க முடியல. அந்த அந்த வெப்பனை சப்ளை பண்ணார்ல அண்ணா நம்ம கிட்ட, அந்த சப்ளை அங்க நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அப்படியே மாத்தி மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் அதிகமாவே உத்தரப்பிரதேசத்துக்கு காசு கொடுத்து அந்த ஊர் வளரணும்னு நினைச்சா சொல்றேன். அப்படி வளரணும்னு நினைச்சா அவங்களால செஞ்சு வளர்த்து காட்ட முடியும். மாறா அவங்க என்ன பண்றாங்கன்னா ரோடு போடுறேன், பிரிட்ஜ் கட்டுறேன்ற வேலையை பாக்குறாங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வளர்வதற்கு உண்டான ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவை தமிழ்நாடு மாதிரி சிந்திக்கக்கூடிய மக்கள் அல்ல. இப்போது இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாவே அவங்கள வச்சுக்கணுங்கிறதுலதான் பெரிய பொலிட்டிக்கல் லாபம் இருக்கிறதா உணர்றாங்க. ரோடும் பில்டிங்கும் பெரிய நிறுவனங்களுக்கு, பெரிய முதலாளிகளுக்கு தேவையானதாக இருக்கும். அடிப்படையாக மக்களுக்கு பரந்த மக்களுக்கு கல்வி தானே முக்கியம். அதனால இவங்க பிஜேபி அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் எல்லாமே எவ்வளவு தூரம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கல்விக்காக செலவழிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வி உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது என்ன என்பது பற்றி யாராவது எங்கேயாவது பேசுறாங்களா? யாரு அந்த 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 சைடுக்கே வரமாட்டேங்கிறாங்களே. ஆமா சார், இதுல எவ்வளவு நுட்பமான ஒரு எண்ணம் இருக்குன்னு பாருங்க சார். ஆங்கிலம்ங்கிற மொழி உலகத்தோடு தங்களை தொடர்பு படுத்துவதற்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும்ங்கிறது உத்தரப்பிரதேசத்துல கட்டட வேலை பார்க்கக்கூடிய, உருளைக்கிழங்கு பறிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியாம இருக்கலாம் சார். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஊர்லயும் கூட ஏதோ ஒரு ஏரியால டீப் இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எங்க ஆயா தாத்தாவுக்கு எல்லாம் கூட அது தெரியாதுதான், இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜை படிச்சா ஊரெல்லாம் ஜெயிக்க முடியும்னு. ஆனா அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அங்கு அங்க அங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்லாவே தெரியும் தானே சார். அப்ப அந்த மக்களை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க நீ இங்கிலீஷை படிடான்னு சொல்லலாம் தானே சார், செயல்படுத்தலாம் தானே சார். அதை செய்யக்கூடாதுன்னு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு குரூரமான எண்ணம் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஏஐ குரூப் அது இதுன்னு உட்காந்து ட்விட்டர்ல உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பெரிய நெகட்டிவா அதுக்கு சில பிரச்சனைகள் உருவாகும், அது இதுன்னு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா குரூப்னா என்ன, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு ஃபேக்ட் செக்கிங் எப்படி பண்றாங்க, ஏஐ எங்க வரைய வந்திருக்கு, எலான் மஸ்க் யாரு, இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டமா இங்க இருக்கிறவங்க மாறுறோம்ல சார். அந்த கூட்டத்தை அப்படி வரவிடாம பண்ணுவது வெறும் ஹிந்தி மொழி உணர்வை நான் வச்சு கடத்தினது சரின்னு நம்ப வைக்கிறான்ல சார். ஹிந்தி மொழி உணர்வு உனக்கு இருக்கலாம், தப்பு இல்ல, வச்சுக்கோ. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த உலகத்தோடு உன்னை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க கூட தயாரா இல்ல சார் அவங்க. இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகுது, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஸ்கூல் டீச்சருக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியல சார். 2 யூபி படிக்க கூடாது. அப்ப 2 யூபி இருக்குன்னு அர்த்தம். லக்னோல இது இங்கிலீஷ் தெரிஞ்சு இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடிய, அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய உயர்ந்த கல்வி கற்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் யூபிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் பரந்த மக்களுக்கு கல்வியோ இதுவோ இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில ஆங்கிலம் படிக்க தெரியாம கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்கிறது தெரியுது நமக்கு. தனிநபர்களாக அவர்களுடைய வருமானம் உயர்வதற்கு தேவையான பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த நகரத்துல இருந்து அந்த பிரதேசங்கள்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க சார். அவங்களுக்கும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார உயர்வுக்குமான எந்த தொடர்பும் மற்றவர்களா இருப்பாங்க. அவங்க பூரா அர்பன் எலைட்டா இருப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்க்கமாவே கேஸ்டாவே அவங்க எல்லாரும் உயர்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்களால இங்க இருக்கக்கூடிய ஓட்டு போட கூட வரமாட்டான். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல ஒரு 3 தொகுதியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கெல்லாம் 20% 30% தாண்டதே டங்கால்ஸ் தான்வோம். ஏன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க பூரா பேரும் அமெரிக்கால இருப்பாங்க, வேற எங்கிட்டாவது இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட பின்வாசல்ல கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்குருவாங்க, முன்வாசல்ல பூட்டு போட்டுட்டு எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு. அப்ப அப்படியான ஒரு கிரௌடாவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது சரியா போகும்.
நம்ம பெரும்பாலும் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு எதிர்பார்க்கிறது இடைநிலையில் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி தான். அதான் நீங்க அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை தானே. ஆனா பாஜக எப்படி ஒன்றிய அரசாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நேரடியாக ஒன்றிய அரசுக்கு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சில விஷயங்களையும் ஹைலைட் பண்றாரு முதலமைச்சர். அதாவது கொல்லைப்புற வழியாக வலதுசாரி அஜெண்டாவை கொண்டு வரீங்க, அதுக்கு துணையாக நின்ற அதிமுக ஆட்சியை விட்டு போயிடுச்சேங்கிற எரிச்சலோட எங்களை பாக்குறீங்க அப்படின்னு அப்படியே கையில இருக்கிற கார்டு எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டார். எல்லாமே அவர் சொன்னது, மோடி சொன்னது, எனக்கு எதிராக வாக்கு செலுத்தினீர்கள் என்பதற்காக உங்களை எல்லாம் நான் பழிவாங்க மாட்டேன். இதெல்லாம் வந்து டிஸ்கிளைமர். உன்னையெல்லாம் பழிவாங்க போறேன்னு அர்த்தம் போல் இருக்கு. நம்மளுக்கு இப்பதான் புரியுது. எல்லாத்தையும் பேசி வச்சிருக்காப்ல. பழிவாங்க பாடுறா அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸா செஞ்சுக்கிட்டு மாநில அரசுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் கொடுப்பேன். எங்க கொடுத்துருக்கீங்க? இந்த 3-4 வருஷத்துல நம்ம கேட்ட எந்த விஷயங்களுக்கு ஏதாவது வந்திருக்கு? அதுல ரொம்ப தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயம் கேட்கிறாரு. நம்ம எத்தனை புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம், மிக்ஜாம்ல இருந்து பெஞ்சால்ல இருந்து எவ்வளவு புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப வரைக்கும் அந்த ஒவ்வொரு தடவையும் நடக்கக்கூடிய பேரிடருக்கு இழப்பீடு நிதி வரவே இல்லை, ₹1 கூட. மாறா பொழுது சாயறதுக்கு முன்னாடி வந்த பேரிடருக்கு குஜராத்துக்கு அன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள 10,000 கோடியை கொண்டு வந்து ஒதுக்குறீங்க. இப்ப இந்த பாகுபாடு எங்க இருந்து வருது? அந்த கேள்விதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அந்த கேள்வி ஒரு பெரிய பொலிட்டிக்கலான விஷயத்த ஓபன் பண்ணி விடுது. எதெல்லாம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்களோ அவங்க எல்லாரையும் மார்ச் 22ஆம் தேதிக்கு தள்ளி விடுது. இப்ப அந்த 22ஆம் தேதி கூட்டத்துக்கு வெவ்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்களுக்கு போன் பண்ணி நானே பேசுறேங்கிறாரு. ஒரு எம்பி ஒரு அமைச்சர் வீதம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு அனுப்பி இருக்கிறேங்கிறாரு. 7 மாநிலங்களுடைய முதல்வரை சந்திச்சிருக்கிறோங்கிறாரு. 29 மாநில கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம். தேசிய கட்சி, மாநில கட்சின்னு 29 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோங்கிறாரு. எல்லாரும் பெரும்பாலும் ஆள் அனுப்புறேன், நானே வர்றேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 22ஆம் தேதி நடக்க போற மீட்டிங்குக்கு இவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கிறாரு. எல்லா தென் மாநிலங்களையும் இணைத்து கொண்டு போராட போகிறோம், இந்தியாவே பெரிய அளவிற்கு போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அப்ப அறிவித்து ஒரு இந்தியாவே அணிதிரட்டுகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன ஆகுது, 2024 மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு விதமாக கொஞ்சம் தோல்விக்கு பக்கத்துல பாஜகவை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆனா ஆட்சிக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு என்ன மரண பயத்தை காட்டிட்டே பரமாவா அந்த மாதிரி ஒரு அந்த நிலைமை வந்து அதுக்கப்புறம் அந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல மாறிடுச்சு. ஹரியானா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் டெல்லி, இந்த 3லயும் ஜெயிச்சதுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. அவங்களுக்கு பழைய கம்ஃபர்டான பொசிஷன் வந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்துருச்சு. இப்போ வந்து முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள், அந்த இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மக்களவை தேர்தலுக்காக எல்லாரும் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அதனால விட்டுருவோம். இப்போ ஃபெடரல் இஷ்யூஸ்ல, கூட்டாட்சி தொடர்பான சிக்கல்கள்ல, மாநில மத்திய உறவு தொடர்பான பிரச்சனைகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் புதிய அரசியல் சேனிங், ஒரு அணி சேர்க்கைக்கான அடித்தளத்தையும் உருவாக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. அது எப்படி? இப்போ பாஜக வந்து தங்களை தொடல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகள் சிலர் உதிரியா அங்கன இருந்த நபர்களும் கூட தங்களுடைய மாநில மக்களினுடைய நலன், தங்களுடைய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் அடிபடுகிறது அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி என்ன முடிவெடுக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மெசேஜ ஸ்டாலின் கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் இவங்களை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சமூக ஊடகங்களும் பத்திரிகைகளும் அந்த மெசேஜ அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு நான் தெலுங்கானா உட்பட, வெஸ்ட் பெங்கால் உட்பட ஆசிலேஷன்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறாங்கல்ல, பிஜேபியோட பெரிதளவுல எங்களுக்கு வந்து தனி ரெய்டு, தனி பிரச்சனை கிடையாது பாஸ், அதை பாத்துக்கலாம், அது எலெக்ஷன் ஒட்டி பாத்துக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து
உன்னுடைய ஸ்டேட் அட்டானமியும் உன்னுடைய ஸ்டேட் பவரும் வந்து காலியாக போகும்போது உன்னுடைய மாநிலத்துல உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடிய கட்சியின் முகமா இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு பாருங்கிற மெசேஜை இங்க இருந்து பாஸ் பண்றாங்க. இந்த லாங்குவேஜும் இனமும் மொழியும் இனமும் கட்சி தலைவர்களை தாண்டி இயல்பாவே மக்கள் மத்தியில டிராவல் ஆயிரும் சார். அதுக்கு வந்து எந்த பேரிகார்டுமே போடவே முடியாது. நீங்க அவனுடைய மொழிக்கு வந்து விசுவாசமா இருக்கணும்ன்ற அல்லது விசுவாசமா இருப்பது போல காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற நெருக்கடிக்குள்ளையாவது வந்துருவாங்க. அது ஒரு மித்தா இருந்தா கூட அது கடந்த கால வரலாறாவும் இருக்கு. தன்னுடைய இனத்தை, அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, என்னுடைய தாய் எழுத்தாலும் விடேன் என் மொழியை பழித்தவனை இனத்தை பழித்தவன் என்ற டயலாக் எல்லாம் சொல்லுவோம்ல. இது எல்லாருக்குமே அது எல்லா மக்களுக்கும் உணர்வு ஏற்பட்ட மக்களுக்கும் அது பொருந்தும். இப்ப இந்த மெசேஜ் வந்து கம்யூனிகேட் ஆனதே வந்து எமோஷனலா கம்யூனிகேட் ஆயிருச்சுன்னா அந்த ஸ்டேட் பார்ட்டிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிருமோ, அந்த நேரத்துல நம்ம குரல் எழுப்பலைன்னா நம்ம மேல இருக்க நன்மதிப்பும் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். நவீன் பட்நாயக் வந்து கடந்த காலங்கள்ல இதை செய்ய தவறுனாரு. அவருடைய நேரங்கள்ல பிஜேபியை நேரடியா விமர்சிக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள்ல, ஏன்னா அவர் அடிமடியில வந்து தமிழர் ஒருவரை சொல்லி அவர் மூலமா இந்த பிரச்சனையை கிளப்புறாங்கன்றதுனால ஜர்க்காயிக்கிட்டே இருந்தாரு. அதனுடைய பலன் வந்து அவர் தேர்தல் முடிவுகள்ல தெரிஞ்சிச்சு. தவிர்க்க முடியாத அதிகாரத்திலிருந்து நீக்கவே படமாட்டார்னு நினைத்து கொண்டிருந்த பட்நாயக்க ஒரே எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சு இது பண்ணாங்க. பட் அவ்வளவு பெரியன்ற வார்த்தையை வந்து பெர்சன்டேஜா எடுத்துக்க தேவையில்ல, சீட் கன்வெர்ட்டா எடுத்துக்கங்கலாம். பெர்சன்டேஜா வாக்குன்னு பார்த்தா நவீன் பட்நாயக் தான் அதிகம், பிஜேபி கம்மி தான், 42.3 என்னமோ தான் இவங்க அதை விட ஒரு 0.5% கூட தான் அதிருப்தி இருந்தாலும் கூடன்னு. ஆனா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு தப்பான செய்தியை கடத்தி அந்த ஊரை அவனால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதை கவுண்டர் பண்ணி அடிக்கிறதுக்கு தயங்கின நவீன் பட்நாயக் என்ன நிலைமைக்கு ஆனாருன்றது தெரியும். இப்ப இது எல்லா மாநில முதல்வர்களுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பிரஷரா பாக்குறேன். அந்த பிரஷர் தங்களுடைய தேர்தலின் போது அது வெளிப்பட்டுச்சுன்னா அது இன்னும் ஆபத்தா முடியும். இந்தியால ஒரே ஒரு பாஜக மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அது காங்கிரஸாவும் வரும். அப்படி காங்கிரஸா வந்துச்சுன்னா அந்த பவர் சென்டரும் இது மாதிரி பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துடக்கூடாதுன்ற எண்ணமும் அவங்க மாநிலங்களுக்கு வர வேண்டிய நெருக்கடியும் இருக்கு, தேவையும் இருக்கு. அது ரொம்ப தள்ளி பேச வேண்டிய சப்ஜெக்ட்னாலும் அதையும் கன்சிடர் பண்ணணும். டீலிமிட்டேஷன் அப்படின்னு பேசக்கூடிய பிரச்சனை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது மத்தியில யார் ஆட்சியில இருக்காங்கிறத பொறுத்து இல்லை, அடிப்படையிலேயே அந்த மாநிலத்துக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிறது. அதுக்கப்புறம் நம்ம போடுற ஓட்டு செல்லாது, நம்ம பேசுற பேச்சு செல்லாது, எதுவுமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அது வரும். அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிட்டாங்கன்னா அந்த கட்சிகள் சரியாயிடும்னு சொல்றீங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். 22ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய கூட்டத்திற்கு எத்தனை முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், எத்தனை கட்சிகள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான புள்ளி மட்டும் சொல்லிடுறேன் சார். முதல்வர் பேசும்போது 39 தொகுதி வந்து மாநிலத்துக்கு குறையும் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டாங்க. அதோடு நீட்சியா ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. குறையும் அப்படிங்கறதுல மட்டும் நம்ம முடிவா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு குறையாதுன்னு அவங்களால சொல்லிட்டு 39 அப்படியே தொடரும் அப்படின்னு சொன்னாலும் அது டேஞ்சர். அதை தாண்டி அதை 49 ஆக்குறேன்னு அவன் சொன்னாலும் அது டேஞ்சர். ஏன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நம்மளுக்கு 10 சீட்டு அவர் கூட்டுறாங்க பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கும் அதே 10 அளவுக்கான கூடுதல் அங்க இருக்கான்றத கணக்குல எடுக்கணும். நம்ம இன்னைக்கு 39 சீட்டு வச்சுக்கிட்டு 7.3% இந்த 543 சீட்டுல 7.3% நம்ம கையில வச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றியில 7.3 கையில வச்சிருக்கிறோம். இது 49 ஆகும்போது இதே 7.3% நம்மளுக்கு இருக்கா பார்லிமெண்ட்ல நம்மளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறத கணக்குல எடுக்கணும். அவன் வந்து நம்மளுக்கு 59 கொடுத்தாலும் சரி, 69 கொடுத்தாலும் சரி, கூடவே கொடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட எத்தனை மடங்கு கூட கொடுத்துருக்காங்க அதை கன்சிடர் பண்ணணும். பீகார்ல எவ்வளவு கூட கொடுத்துருக்காங்கன்றதை கன்சிடர் பண்ணணும். அப்ப இது வெறும் சீட்டுடைய நம்பருக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. முதல்வருடைய உரையில வந்து முதல்வர் 39, 32 ஆகும், 31 ஆகும் தான் சொல்றாங்க. மேபி அதை அடுத்தடுத்த மீட்டிங்ல சொல்லுவாங்க. பட் அது குறையும் மட்டுமல்ல. 5ஆம் தேதி போட்ட ஆல் பார்ட்டி மீட்டிங் ரெசல்யூஷன்ல தெளிவாக இருக்கு. அதை வச்சுதான் ஃபர்தர் ஆக்ட் போகும். இது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அவர் வந்து ஆமா. ஏன்னா இப்ப பிஜேபி காரங்க பூரா பேர் என்ன குறுக்க ஓடி வருவாங்கன்னா
அதான் அண்ணாமலை சொல்லிட்டாருல 39ல ஒண்ணுமே குறையாது அப்படிம்பாங்க. இதெல்லாம் இப்ப கொண்டு போய் நீ ஏமாத்துறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட போய் சொல்லலாம். தமிழ்நாட்டுல வந்து அதெல்லாம் நம்மள்ட்ட சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து சுதாரிப்பா கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கு. 39 இல்ல, நீ 69 கூட கொடு. ஆனா எங்களுக்கு ஏற்கனவே 69 நம்பர் வந்து நல்ல நம்பர். அதனால தனித்துவமான நம்பர், நீ அதை கூட கொடு, நாங்க வாங்கிக்கிறோம், வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நீ வாங்கினதுல இருந்து இப்ப என்ன கொடுத்திருக்கிற அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கு. அதனால அந்த கேள்வியோடு தொடர்பு படுத்தி நம்ம சிந்திக்கணும். ரொம்ப கரெக்ட். இந்த 543ல 39ங்கிறது 7.18% இருக்கு. அத ரவுண்டா 7.2ன்னு சொல்றாங்க நிறைய பேரு. 7.18ன்னு தான் ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. நான் 7.3ன்னு சொல்லிட்டேன், சாரி. ஆமா, 7.18%ல எல்லாருக்கும் ஏத்தும் போது இங்க 7.8ன்னு என்ன இருக்கோ அதே மாதிரி யூபிக்கு என்ன இருக்குங்கிறத பார்த்து ஏத்துனாங்கன்னா, பீகாருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து ஏத்துனாங்கன்னா, பீகார் இப்ப இருக்கிற பீகாரும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல வருது. 39 அங்க 40. இதே மாதிரி அந்த ப்ரொபோஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கறத தான் முதலமைச்சர் சொல்றாரு. எல்லா மாநில கட்சிகளும் அதைத்தான் சொல்லுது. பாதிப்புக்கு உள்ளாக போகிறோம் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால 22ஆம் தேதி மீட்டிங்க்கு பிறகு கூட்டு நடவடிக்கை குழு என்ன மாதிரி அடுத்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி மில்டன். அடிக்கடி சந்திச்சு பேசுவோம். கண்டிப்பா சார், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓகே சார்.